ஹலோ எவ்ரிவான், வணக்கம். என்னோட சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு என்ன டாபிக், உங்களுடைய பார்ட்னரோட கரண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கலாம் இல்லையா உங்களுக்குள்ளார. ஸோ இப்போ என்ன மாதிரி ஒரு உணர்வுகள் உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே இருக்கு பார்க்கலாம். 3 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1. ஸோ இந்த கார்டு பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 இமேஜில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1, கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யோர் பார்ட்னர். உங்களோட பார்ட்னருக்கு உங்க மேல இப்ப கரண்ட்லி என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு? பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்லி உங்கள் பார்ட்னருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பொறுமை இல்லாத மாதிரி இருக்கு. ரொம்ப ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து லவ் விஷயம் சரி, இந்த லைஃப்பில் வந்துட்டு வெரி பேஷனேட்டாக இருக்கலாம் அவங்க. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு பொறுமைங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது சண்டை வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது, எங்கேயோ குழப்பங்கள் நடக்குது அப்படின்னா அது உடனே சார்ட் அவுட் பண்ணணும், உடனே அதை சரி செய்யணும். ஸோ இந்த இடத்துல என்னன்னா பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்கு. அதாவது லவ் இருக்கு, இல்லாமலாம் இல்லை, லவ் இருக்கு, ஆனாலும் பொறுமை இல்லை. பட் நீங்க கொஞ்சம் நிதானமான ஒரு நபராக இருக்கலாம். நீங்க வந்து எதையும் யோசிச்சுட்டு செய்யக்கூடிய நபராக இருக்கலாம், எதிர்காலத்தை யோசிக்கக்கூடிய நபராக இருக்கலாம். ஆனா உங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும், உங்க துணை அவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் யோசனைகள் அப்படிங்கிறது ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னு தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க நிகழ்காலத்துல தான் இருப்பாங்க, பிரசன்ட்ல தான் நம்ம பார்க்கணும், ரொம்பலாம் யோசிக்க கூடாது அப்படின்னு கூட சம்டைம்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதனால 2 பேருக்கும் நடுவில் நிறைய வித்தியாசங்கள் அப்படிங்கிறதும் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா உங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளா பேசி சார்ட் அவுட் பண்ணலாம். இது வந்துட்டு பொறுமைங்கிறது கம்மி. நான் முன்னாடி சொன்னேன், எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா இந்த நேரம் காலம்லாம் பார்க்க வேணாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வுகள் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ உங்களோட பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் அவங்க கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்துட்டு அதுதான், ஏதோ ஒரு விஷயத்துல சீக்கிரமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அது ஏதோ ஒரு குழப்பங்களை ஆல்சோ வந்துட்டு கொண்டு வந்திருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு லவ்ல இருந்து, ஒரு ரொமான்ஸ்ல இருந்து, ஒரு ஃபேமிலியில இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் வந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு உங்க பார்ட்னருக்கு. ஸோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கும் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க, அதுதான் விஷயம். உங்க பார்ட்னருக்கு சம்வேர் மேபி லைக் மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். லைக் ஆல் தி டைம் எப்பயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு திடீர்னு நல்லா இருப்பாங்க, சரி ஓகே பேசிக்கலாம் அப்படிம்பாங்க, இல்லை உடனே முடிவு எடுக்கணும், உடனே ஆன்சர் வேணும். ஸோ புரிஞ்சுக்கிறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கும். பட் சம்வேர் நீங்க அவங்க உங்களை வந்து லவ் பண்றாங்களா, உங்க மேல வந்துட்டு லவ் இருக்குதா, காதல் இருக்குதா, அன்பு இருக்குதா, இதெல்லாம் கேள்விகள் நிறைய கேட்டு இருப்பீங்க உங்களுக்குள்ளேயே. பட் இருக்கு,
ஆனால் அது அவங்களுக்கு பொறுமையாக எடுத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு அது இல்லை, அது விஷயம் தெரியல. ஸோ அது உங்களுக்குள்ளார நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம், பிரேக்கப் வரைக்கும் கூட போயிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இதுக்கு மேலே இதுக்கு ஒரு லைஃபே இல்லை, பிரேக்கப் வரைக்கும் கூட போய் வந்திருக்கலாம். அவங்களுடைய அவசரம் காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கு. சம்மர் அவங்க ஒரு ஓகே, ஒரு நிமிஷம். உங்க பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல உங்க மேல ஜெலஸா இருக்கலாம். ஒரு ஜெலசி தெரியுது, நீங்க விட்டுட்டு போக கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஒரு 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 இடத்துல. பட் ஆனா அது தெளிவா புரிய வைக்கிறதுக்கு அவங்களால முடியல. ஸோ உங்களுக்கும் சரி உங்க பார்ட்னருக்கும் சரி அதனால நிறைய விஷயங்கள் இருக்கும். சம்வேர் ஒரு தேர்ட் பார்ட்டியோட ரோல் இருக்குங்கிற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். பட் ஆனா உங்க பார்ட்னருக்கு உங்க மேல லவ் இருக்கு. பட் அவங்க நினைக்கிற மாதிரி நீங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எப்படி இருக்கணும்னு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்புக்கு எக்ஸாக்டா 100% முக்காவாசியாவது நீங்க அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களோ. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஆக்சுவலி சம்திங் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதாவது மேபி உங்கள் பார்ட்னர் ஒரு டாமினேட்டிங் கேரக்டராக இருக்கலாம். அவங்க எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்கிறது எல்லாம் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போகிறவங்களா இருக்கலாம். பட் உங்கள் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட ட்ரூ செல்ஃபில் நிற்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆல்சோ இருக்குது. உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஒரு போல்டாக இருக்கணும், உங்களோட ட்ரூ செல்ஃபை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு 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 உணர்வுகள் கூட உங்கள் பார்ட்னருக்கு இருக்குது. சம்டைம்ஸ் அதுக்கு அவங்க ட்ரையும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூ பி ரியல், அதுதான் இந்த இடத்துல. ஓகே, நீங்கள் நிறைய இடத்துல கொஞ்சம் ஃபேக்காக தெரியுறீங்களோ, உங்கள் பார்ட்னருக்கு அந்த ஒரு தாட் இருக்குது. ஸோ உங்களை ரியலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது உங்களுக்குள்ளார ஒரு ட்ரூ செல்ஃப், அதுதான் ட்ரூ செல்ஃப்னு சொல்லலாம். அதாவது நீங்களா இருங்க, அதுதான் விஷயம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, ஸோ உங்களோட பார்ட்னர் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன இருக்கு? ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எய்தர் நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ ரொம்ப ஓவர் திங்கிங்காக இருக்கீங்களோ, ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. உங்கள் பார்ட்னர் அதிகமாக யோசிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ரொம்ப யோசிச்சு இல்லாத பிரச்சனை இருக்கிற மாதிரியே நினைக்கிறீங்களோ, இல்லை உங்கள் பார்ட்னர் நினைக்கிறாங்களோ. ஓவர் திங்கிங் அதிகமாக தெரியுது இந்த இடத்துல. உங்க பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்காலத்தை யோசிக்கிறாங்க. உங்க மேல அவங்களுக்கு தனிப்பட்ட லவ் இருந்தாலும் எதிர்காலத்தையும் அவங்க யோசிச்சுட்டு நிறைய முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில பேர் இப்போ ஒரு நோ கான்டாக்ட்ல கூட இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரம். ஓவர் திங்கிங்னால நிறைய பிரச்சனைகள் கூட இருக்கலாம். அண்ட் உங்கள் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு போல்ட்னஸ் கம்மியாக தெரியுது. ரொம்ப ஒரு நீங்கள் மேபி தைரியமான ஒரு நபராக இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், கல்யாணம், துணை எதுனாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும்.
பட் அதுவே உங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த ஒரு தைரியம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நிறைய ஒரு தவறான புரிதலை வந்துட்டு கொண்டு வந்திருக்கும். அவங்க வந்து உங்க மேல லவ்வே இருந்தாலும் நீங்களே சந்தேகப்படுவீங்க, உண்மையிலே உங்க மேல அந்த காதல் இருக்குதா அப்படின்ற மாதிரி. அதுக்கு காரணம் ரொம்ப யோசிக்கிறது. அதை வெளிப்படையா பேசாம இருக்காங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வெளிப்படையான பேச்சுக்கள்ங்கிறது இல்லை, அதுதான் விஷயம். ஓகே, பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்கள் பார்ட்னரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா, உங்கள் மேலே ஒரு கிரேசியான ஒரு லவ் இருக்குது, ரொம்ப ஒரு அன்பெல்லாம் பயங்கரமாகவே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பயம். மேபி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்து வீட்டுக்கு சொல்கிறதுக்கு, வீட்டுக்கு இந்த ஒரு லவ்வை கொண்டு போகிறதுல ஒரு பயம், ஃப்யூச்சர் ரிலேட்டடான ஒரு பயம், ஏதோ ஒன்று தடுக்குது. அது உங்ககிட்ட சொல்லவும் முடியாமல் ஏதோ ஒரு விதத்தில், இன்ஃபேக்ட் இப்போ உங்களை அவாய்ட் பண்ணிட்டும் கூட இருக்கலாம். பட் உங்கள் மேலே அந்த ஃபீலிங் லவ் இருக்கே, அதில் குறைவில்லை. ஏது ஆஃபன் நீங்கள் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் ஆனால் வந்து அதை நான் எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன், அதை நான் எப்படி சொல்லுவேன், இது எப்படி உங்ககிட்ட வந்துட்டு மனசில் ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, ஒரு சீக்ரெட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா ஏதோ ஒரு ஏக்கங்கள்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த மனசில் இருக்கிற விஷயத்த வெளியில் கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறதுல அவங்களுக்கு குழப்பங்கள் 1000 இருக்குது. மேபி நீங்கள் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன், ஒரு நல்ல ஒரு குட் சோலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்ககிட்ட சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஆல்சோ வந்துட்டு அவங்களுக்கு தெரியுது. இதில் என்னன்னா, நாளடைவில் அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை நான் இதுக்கு என்னைக்கு ஒரு எண்டு கிடைக்கும், என்னைக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் அவங்க ரூல் பண்ணுற மாதிரி இல்லை, சம்மன் அவங்களுக்கு மேலே யாரோ இருக்காங்க ரூல் பண்ண. ஓகேவா? அண்ட் ரொம்ப டாமினேஷன் அவங்க சைடில் தெரியுது. ஸோ மேபி ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ, யார்கிட்ட இருந்தும் உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் மோஸ்ட்லி நோ கான்டாக்ட், இல்லைன்னா ஒரு சந்தேகம்ங்கிறத தாண்டி அதிகமான ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் நிறைய கஷ்டத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருமே. காரணம், யார்கிட்ட இருந்தும் உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, பாதுகாக்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ ஆனால் உங்களுக்குள்ள 1000 குழப்பங்கள் இருக்குது, நிறைய குழப்பங்கள் இருக்குது. உங்கள் பார்ட்னர் உண்மையிலே உங்களை வந்துட்டு விரும்புகிறாங்களான்னு. பட் யூ காட் திஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு. எஸ், ஆன்சர் இஸ் எஸ். பட் அதில் ஒரு பயம் ஆல்சோ இருக்கு. ஸோ அவங்க ரொம்ப சைலண்டாக இருக்கிறாங்கல்ல, ரொம்ப அந்த பர்சன் வந்து மனசுக்குள்ளரே ரொம்ப திங்க் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அவங்களோட அந்த சைலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு குழப்பங்களை வந்துட்டு கொண்டு வருது. அது ஒரு பிரச்சனை. அவங்க வந்து என்ன ஏதுன்னு வெளிப்படையாக பேசியிருந்தா உங்களுக்கு தெரியாது. பட் அதான் சைலண்டாகவே வந்துட்டு ஒரு விஷயத்தையும் மூவ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது ஒரு குழப்பத்தை வந்து கொண்டு வருது இந்த இடத்துல. ஒரு சில டைமில் உங்களை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களை பாதுகாக்க, உங்களை இன்னும் காயப்படுத்தக்கூடாதுன்னு. ஒரு சில டைமில் உங்களை விலகி இருக்கவும் முடியல, நீங்களே குழப்பத்தில் உங்களையே குழப்பி விட்டுருப்பாங்க. சம்டைம்ஸ் பேசுவாங்க, பேச மாட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ட்ராமாஸ் இருக்கலாம். பட் ஆனால் பைல் நம்பர் 2, யூ ஆர் வெரி ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்குது உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிங் குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு அது ஈர்க்கிறது. ஓகேவா? அது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்கள் பார்ட்னரை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஹாவ் ஃபெய்த் இன் யோர் ட்ரீம்ஸ். ஓகே, ஸோ உங்கள் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஒரு மாற்றங்கள், ஒரு மேஜிக் நடக்காதா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், ஆனா எடுக்க முடியாம தவிக்கிறாங்க. ஸோ அந்த சூழ்நிலை வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, நான் ஒன் மோர் எடுக்கிறேன். எஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு ஆன்சர் வரும், யூ வில் கெட் தட் ஆன்சர். ஏதோ ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு கன்ஃபெஷனோ, ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதோ, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும். மோஸ்ட்லி இந்த மாதம்குள்ளார நடக்க வாய்ப்புகள் இருக்கு, செப்டம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் உங்களோட பார்ட்னரோட ஃபீலிங்ஸ் மோஸ்ட்லி இப்படி இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுடைய பார்ட்னருடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன? ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்க பார்க்கலாம். ஓகே, உங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்களோ, ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெஷ் ஸ்டார்ட். வாட் எவர் ஹேப்பன், இது ஓகே, ரிலேஷன்ஷிப்ல நிறைய நடந்திருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும், ஒரு புதுசா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு செகண்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்னொரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை கொண்டு வரலான்ற ஒரு ஆசைகள், ஒரு எண்ணங்கள் டெஃபினெட்லி இருக்கு. ஓகேங்களா? எது நடந்திருந்தாலும் நடந்திருக்கட்டும், இனிமேல் வந்துட்டு ஒரு புதுசா ஒரு லைஃபை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஆல்சோ வந்துட்டு இருக்கு. ஓகே, பட் ஆனா ஏதோ ஒரு விதத்துல வந்து ரொம்ப குழப்பங்களா இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு பதில் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க, ஆனா அந்த பதில் வந்துட்டு கிடைக்கல. அது எப்படி உங்ககிட்ட இருந்து இந்த பதில் அவங்க வாங்கறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு தெளிவில்லாம தெரியுது. ஒரு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது மனசுக்குள்ளார அந்த ஒரு தைரியம் வரல, குழப்பங்கள் இருக்கு இது விஷயமா உங்ககிட்ட வந்துட்டு சார்ட் அவுட் பண்றதுல. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட வந்துட்டு அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, பட் ஆனால் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு இது வந்திருக்கிறனால சூனர் ஆர் லேட்டர் அவங்க வந்துட்டு அவங்க மனசுல இருக்கிற கன்ஃபியூஷன்ஸை விளக்கிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை டெஃபினெட்லி ஆரம்பிப்பாங்க உங்களோட. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் உங்க பார்ட்னர் சைட்ல இருந்து வரக்கூடிய ஆன்சர், பதில். இவ்வளவு நாளா யாரோ ஒருத்தவங்க அவங்கள ரொம்ப வந்து குழப்பி வச்சிருக்கலாம். உங்களை பத்தியோ இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தியோ தப்பு தப்பா சொல்லியிருக்கலாம். அந்த குழப்பங்கள் இன்னும் இருக்குது. பட் ஒரு நாளடைவில் அது இப்போ ஒரு தெளிவுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இன்னும் அந்த ஒரு சில குழப்பத்துக்கான பதில் கிடைக்கணும்னு வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. பட் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அது கிடைச்ச அப்புறம் அவங்க வருவாங்க. ஸோ அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது தான் இங்க ஒரு பெரிய விஷயம். பட் ஆனால் உங்க பார்ட்னருக்கு உங்க மேல அந்த லவ் அப்படிங்கிறது இருக்கு. இடையில வந்து அந்த குழப்பங்கள்னால நிறைய நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ பியூட்டிஃபுல். இப்போதான் அவங்களே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளரே வராங்க. இவ்வளவு நாளா நெகட்டிவ்ல இருந்திருக்கலாம். ஓகேவா? நெகட்டிவ் இல்லைன்னா வேற யாரோ ஒரு பேச்சு கேட்டிருக்கலாம். பட் இப்போ ஒரு தெளிவான ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா இட் டேக் சம் டைம். அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா உங்க பார்ட்னர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டெப் உங்க விஷயத்துல ரொம்ப பொறுமை, ரொம்ப தெளிவு, ரொம்ப பொறுமை அப்படின்னு தான் இருக்கு. நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டரோ, ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட உடனே வந்துட்டு மனசுல எடுத்துக்கிட்டு ஹார்ட் பிரேக் ஆகிறது, உடனே அழுகிறது, ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிறது, இது மாதிரி நீங்க ரொம்ப எமோஷனல். ஸோ உங்ககிட்ட ஒரு விஷயத்த உங்க பார்ட்னர் சொல்லணும்னு நினைச்சா கூட பயம் இருக்கு, யோசனைகள். அதாவது ஃப்ரீயா ஓப்பன் டாக் உங்ககிட்ட வந்துட்டு அவங்களால பண்ண முடியல. வெளிப்படையான ஒரு பேச்சுகள் கொண்டு வரதுல நிறைய தயக்கங்கள் தெரியுது. ஏன்னா நீங்க ரொம்ப சென்சிட்டிவ். அது உங்க பார்ட்னர் விஷயம்னு வந்துட்டா
இந்த நீங்க வந்து இந்த லவ், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ரொம்ப சென்சிட்டிவ். எந்த ஒரு நெகட்டிவ், ஒரு கம்ப்ளைண்ட், அது மாதிரி ஒரு குறை சொல்றது இல்ல ஏதாவது ஒரு விஷயம் சொல்றதுன்னா ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலைமை இருக்கும். அது நாளடைவில் உங்களுக்கு ஒரு பயத்தையும் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க பார்ட்னருக்கும் அப்படிதான். அதனாலேயே என்னமோ உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ரொம்ப நேரம் இழுத்துக்குவாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்க பார்ட்னருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அனீசியா இருக்கு உங்க மேல வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஸோ பட் ஆனா வாட், அதனாலே என்னமோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லாம இருக்காங்க. அது வெளியில நீங்க மேபி சீக்ரெட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு கூட நீங்க ஒரு கம்ப்ளைண்டோட கூட வரலாம். எஸ், சி வெரி கேர்ஃபுல்லா தான் சொன்ன பாத்தீங்களா, வெரி கேர்ஃபுல்லா. அவங்க எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டெப்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஏன்னா உங்க பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் சோ மச் நிறைய விஷயங்கள் பாஸ்ட்ல நடந்திருக்கலாம், அதனுடைய தாக்கங்கள் வந்துட்டு இன்னும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்லையும் ரொம்ப கவனமாக, ரொம்ப ஒரு தெளிவாக வந்துட்டு இருக்காங்க. அதனால ஆல்தோ அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் கொண்டு வரலாம் அப்படின்ற நினைப்புகள் இருந்தாலும் அதுக்கான ஒரு சைன் உங்களுக்கு தெரியல. அதுக்கு எந்த அறிகுறியுமே, நீங்க சொல்ற மாதிரி எந்த அறிகுறியுமே எனக்கு தெரியல அப்படின்னா, பிகாஸ் அவங்க ரொம்ப பொறுமையா சைலண்டா காரியம் நடத்திட்டு இருக்காங்க, அடுத்தடுத்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பார்ப்போம். Oh, energy was heavy. See, absolutely. என்ன சொன்னேன்? A new start is coming. இதுதான் எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் ரீடிங்ல ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ரைட்? ஒரு புது தொடக்கம் அப்படிங்கறத அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறது உண்மைதான். ஓகேங்களா? ஸோ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதெல்லாம் நடந்துருச்சு. ஓகே, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த எண்ணங்கள் இருக்கு. ஆப்வியஸ்லி அது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பட் வெயிட். இந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா யூனிவர்ஸே உங்களுடைய ரெண்டு பேருடைய இந்த லவ் வந்துட்டு செக் பண்றாங்க, இந்த கமிட்மெண்ட்டை வந்துட்டு செக் பண்றாங்க. அதாவது உண்மையிலே எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அப்புறமும் நீங்க ஒன்னா இருக்கீங்களா, நீங்க ரெடியா மேரேஜ் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டுக்குள்ளார போறதுக்கு, ஸோ ஃபேமிலி லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு பியூட்டிஃபுல்லா கொண்டு போறதுக்கு ரெடியா. ஸோ இந்த மாதிரி உங்களோட கமிட்மெண்ட்டை வந்துட்டு நல்லா டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணி கற்பனை வேண்டாம். அதுதான் இங்க பெரிய விஷயம். ஒருத்தவங்க ஓவர் திங்கிங் பண்ணி குழப்பிக்கிறீங்க, இன்னொருத்தவங்க மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தொடக்கம், புதிய தொடக்கம் அப்படிங்கிறது தேவை. அண்ட் அது உங்க பார்ட்னருக்கும் புரியுது, அதுக்கான ஸ்டெப்பும் நடக்கும். பட் வெயிட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. ஸோ 3 பைலுமே வித்தியாசமான மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். ஓகேங்களா? ஸோ நீங்க தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் வச்சிருக்கேன், அதை வச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.